வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. எதிர்வேட்டு முதியவர கத்தியால கழுத்த அறுத்து கொன்ற இளைஞர். தாய் சொன்ன ஒரு வார்த்தையால வெறியான மகன். அப்படி தாய் என்ன வார்த்தை தான் சொன்னாங்க? மகனோட வெறி செயலுக்கு என்ன காரணம்? காலை 6:30 மணி இருக்கும். லேசா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பழனி பாப்பம்பட்டி வடக்கு தெருவில் இருந்த ஒரு வீட்டில் இருந்து முதியவருடைய அலறல் சத்தமும் ஒரு பெண்ணோட கதறல் சத்தமும் கேட்குது. கொஞ்ச நேரத்துல அலறல் சத்தம் அதிகமாக உடனே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் போய் பார்த்தப்போ அவங்களும் கத்தி கதறி துடிச்சிருக்காங்க. காரணம், வீட்டுக்கு வெளியே வீதியில அதே பகுதியை சேர்ந்த 75 வயசு பெரியவர் மாரியப்பன் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டு ரத்தம் வெளியேற சடலமா கிடக்கிறாரு. பக்கத்துல அவரோட மக பார்வதியும் பின் கழுத்துல ரத்தம் வழிய காயத்தோட கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு குழம்பி போய் பார்த்தவங்களுக்கு அங்க இருந்த 3 பேரை பார்த்த பிறகுதான் காரணமே தெரிய வருது. உடனே போலீஸுக்கு போன் போக ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க உயிரிழந்த முதியவர் மாரியப்பனோட உடலை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி பழனி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. பக்கத்துல காயம் பட்டிருந்த அவரோட மகள் பார்வதியையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குறாங்க பழனி தாலுகா போலீஸ். அப்போதான் கொலைக்கான முக்கிய காரணமே பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணும் அவரோட குடும்பம்னு தெரிய வருது. வடக்கு தெருவுல கணவன் மற்றும் 2 மகன்கள், மூத்த மகனோட மனைவி சுதாலட்சுமியோட வசிச்சு வராங்க சின்ன பொண்ணு. அதே பகுதியில மகள் பார்வதியோட வசிச்சு வராரு கூலி வேலை பார்க்கிற 75 வயசு முதியவர் மாரியப்பன். கடந்த 2023ல பார்வதியோட மகளை அதே பகுதியை சேர்ந்த சின்ன பொண்ணோட 2வது மகன் மாசிலாமணி காதலிச்சதா சொல்றாங்க. இதனால 2 குடும்பங்களுக்கும் இடையில அப்ப இருந்து பகை உருவாகி இருக்கு. அந்த பகை அப்பப்போ வாய் சண்டை மூலமா புகஞ்சிட்டே இருந்திருக்குது. சம்பவத்தன்னைக்கு காலையில 6 மணிக்கு மார்க்கெட்ல காய்கறி வாங்க போயிருக்காங்க சின்ன பொண்ணும் அவரோட மருமகள் சுதாலட்சுமியும். அப்போ அங்க வழியில நின்னுட்டு இருந்த மாரியப்பனை பார்த்து சின்ன பொண்ணு ஜாடமாடையா திட்டிக்கிட்டே போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்போ அமைதியா பார்த்துட்டு இருந்த மாரியப்பன் சின்ன பொண்ணு சுதாலட்சுமியும் திரும்பி வரும்போது அவங்கள பார்த்து தகாத வார்த்தைகளால திட்டினதா சொல்லப்படுது. இத கேட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்த சின்ன பொண்ணு BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோழி பண்ணைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க தன்னோட 25 வயசு 2வது மகன் மாசிலாமணி கிட்ட அழுது இருக்காங்க. என்ன ஆச்சு, ஏமா அலறிங்கன்னு பதட்டத்தோட கேட்ட மகன் கிட்ட மாரியப்பன் தன்னை தகாத வார்த்தைகளால திட்டினதா சொல்லி இருக்காங்க. மேலும் தன்னோட சேலைய பிடிச்சு மாரியப்பன் இழுத்து அசிங்கப்படுத்தினதா சின்ன பொண்ணு சொல்ல அதை கேட்டு கோபத்தோட உச்சிக்கே போயிருக்கான் மகன் மாசிலாமணி. அண்ணி சுதாலட்சுமியும் தன் பங்குக்கு நடந்ததை கூட்டி சொல்ல உடனே வீட்டுல இருந்த காய்கறி வெட்டுற கத்தியை எடுத்துக்கிட்டு மாரியப்பன் வீட்டுக்கு போன மாசிலாமணி வீட்டோட கேட்ட கோபமா தள்ளி இருக்காரு. அவனுக்கு பின்னாடியே அவனோட அம்மா சின்ன பொண்ணும் அண்ணி சுதாலட்சுமியும் போயிருக்காங்க. மாரியப்பன் வீட்டுக்குள்ள போன மாசிலாமணி எங்க அம்மாவை எப்படி நீ அசிங்கமா பேசலாம்னு கத்தி இருக்கான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க அம்மா சேலைய பிடிச்சு இழுப்பன்னு கோபத்தோட கத்திக்கிட்டே மாரியப்பனோட கழுத்துல கத்தியால குத்தி கிழிச்சிருக்காரு. இத தடுக்க வந்த அவரோட மகள் பார்வதியையும் மாசிலாமணி கத்தியால குத்த கழுத்தோட பின்பகுதியில அறுபட்டு ரத்தம் வழிய அலறி துடிச்சிருக்காங்க பார்வதி. கழுத்துல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டு சுவரெல்லாம் ரத்தக்கரை படிய வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்த மாரியப்பன் தெருவழியே விழுந்து இறந்துட்டாரு. உடனே அங்க இருந்து மாசிலாமணி, அவனோட அம்மா சின்ன பொண்ணு, அண்ணி சுதாலட்சுமி 3 பேரும்
அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்வதியும் சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்களும் சொல்ல மாசிலாமணிய உடனே கைது பண்ணிட்டாங்க பழனி தாலுகா போலீஸ். மேலும் கொலைக்கு முக்கிய காரணமாயிருந்த மாசிலாமணியோட அம்மா சின்ன பொண்ணையும் அண்ணி சுதாலட்சுமியையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஜாடை மாடையா பேசி போனதை கேட்டு முதியவர் மாரியப்பன் சண்டை போட்டதாலும் சேலையை பிடிச்சு இழுத்ததா நடக்காத ஒன்ன மகனிடம் அம்மா சின்ன பொண்ணும் அண்ணி சுதாலட்சுமியும் சொன்னதால ஆத்திரத்துல மாசிலாமணி கத்திய கையில் எடுத்ததால ஒரு உயிரே பறிபோய் 3 பேரும் கம்பி எண்ணுற நிலை ஏற்பட்டிருக்கு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.